இந்தியாவின் ராணுவத்திற்கு பதிலடி கொடுக்க முடியாமல் திணறும் பாகிஸ்தான் சொந்த நாட்டின் ராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீரை பதவி நீக்கம் செய்ய வைத்து சிறையில் அடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காஷ்மீர் மாநிலம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்தியாவின் வெற்றியை பொறுக்காத பாகிஸ்தான் கோழைத்தனமாக நள்ளிரவில் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் சுமார் 25 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் இந்தியா அதை முறியடித்துவிட்டது. தொடர்ந்து இந்தியாவிடம் பாகிஸ்தான் தோற்று வரும் நிலையில் அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் ஆசிம் முனீர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனிப்பட்ட லட்சியங்களுக்காக நாட்டை குழப்பத்திற்கும் சரிவுக்கும் இட்டு சென்றதாக ஜெனரல் முனீர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இதுகுறித்து பாகிஸ்தான் ராணுவத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. அதே சமயம் கூட்டுப்படை தலைமை தலைவரான ஜெனரல் சாஹிர் ஷம்ஷாத் மிர்சா பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. புல்வாமா தாக்குதலின் போது பாகிஸ்தானின் உளவு நிறுவனமான ISI-யின் தலைவராக இருந்த ஆசிம் முனீர் இந்தியாவின் 40 ராணுவ வீரர்களை சுட்டு வீழ்த்தியதில் மிக முக்கிய பங்காற்றினார். இந்த நிலையில்தான் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திணறும் பாகிஸ்தான் தனது நாட்டின் ராணுவ தளபதியான ஜெனரல் ஆசிம் முனீரை பதவி நீக்கம் செய்து உள்நாட்டிலேயே கைது செய்து அடைத்து வைத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.